வணக்கம். இன்றைக்கி நாம் எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவின் ககன்யான் திட்டம். ஸோ இஸ்ரோவோட முக்கியமான திட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். ஸோ 3 விண்வெளி வீரர்களை 400 கிலோமீட்டர் உயரம் உள்ள சுற்றுப்பாதைக்கு அனுப்பி 3 நாட்கள் அங்கே தங்க வைத்து பின்னர் அவர்களை பத்திரமாக பூமிக்கு திரும்ப கொண்டு வரது தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். It is an important project in the history of ISRO, Indian Space Research Organization, to demonstrate to launch a crew of 3 members to an orbit of 400 km for a 3-day mission and bringing them safely to the Earth once again. ஸோ இந்த மாதிரி சக்ஸஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தில் இந்தியா 4வது நாடாக இதில் சேரும். இதுக்கு முன்னாடி இது மாதிரி பார்த்தது அமெரிக்கா, ரஷ்யா, சைனா தான். இந்த 3 நாடுகள் தான் இந்த மாதிரி சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ககன்யான் திட்டம் நம்மளுக்கு சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா இந்த பட்டியலில் சேரும் 4வது வெற்றி அப்படின்றது இந்தியா அதில் போய் சேரும். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயங்கள், கீ காம்போனன்ட்ஸ், அதாவது திட்டத்தின் முக்கிய கூறுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏவுகலம், லான்ச் வெஹிக்கல் மார்க் 3 LVM-3 அப்படிம்பாங்க. இதனுடைய பழைய பேர் பார்த்தோம் அப்படின்னா GSLV Mk3 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த திட்டத்திற்கு இதை தான் யூஸ் பண்ண போகிறாங்க. மனிதர்களை பாதுகாப்பாக ஏற்றிச் செல்லும் வகையில் இது தொழில்நுட்ப ரீதியாக மேம்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்றது. அடுத்தது வயோமித்ரா அப்படிங்கிற ஒரு பெண் ரோபோட்டை இந்த திட்டத்தில் மனிதர்களோடு அனுப்ப போகிறாங்க. வயோமித்ரா இட்ஸ் அ ஃபீமேல் ஹியூமனாய்டு ரோபோட் டெவலப்டு பை ISRO to fly abroad unmanned test missions to simulate human functions and test the life support systems அப்படிங்கிறது. இந்த வயோமித்ரா அப்படிங்கிறது மனிதர்களை அனுப்புவதற்கு முன் வயோமித்ரா என்ற பெண் ரோபோவை இஸ்ரோ உருவாக்கியுள்ளது. இது ஆளில்லா சோதனை களங்களில் மனித செயல்பாடுகளைப் போல செய்து உயிர்காக்கும் அமைப்புகளை சோதிக்கும் அப்படின்னு இஸ்ரோவோட செய்தி அமைப்பு தெரிவித்துள்ளது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, ஆஸ்ட்ரானட்ஸ் யார், ஒரு 4 பேர் இந்திய விமானப்படையிலேருந்து இஸ்ரோ தேர்வு செய்திருக்கு. வியோமனாட்ஸ் அப்படிங்கிறாங்க. அவங்கள அந்த விண்வெளி வீரர்களை வியோமனாட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, குரூப் கேப்டன்ஸ் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், அங்கத் பிரதாப், அஜித் கிருஷ்ணன் அண்ட் விங் கமாண்டர் சுபான்ஷு சுக்லா. இவங்க 4 பேரையும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இவங்கெல்லாம் ரிகரஸ் ட்ரைனிங், பல்வேறு கட்ட தொடர் ஆராய்ச்சி, அந்த ட்ரைனிங் பெங்களூருலேயே இஸ்ரோவில் இருக்கிற பெங்களூர் ஆஃபீஸ் அண்ட் தென் ரஷ்யாவிலுமே இந்த 4 ஆஃபீஸர்களும் மேற்கொண்டு இருக்கிறாங்க. இதில் சுபான்ஷு சுக்லா ஜூலை 2025 சர்வதேச விண்வெளி நிலையம் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு ஆக்சியம் 4 மிஷன் மூலமாக அவர் போயிருக்கிறார். ஓகேங்களா, அவர் நாசாவோட அந்த இதோட போயிட்டு வந்திருக்கிறார். ஸோ ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இந்த ககன்யான் திட்டம் தற்போது சூழ்நிலையில் 2026 பிற்பகுதி அல்லது 2027 முற்பகுதி. ஆக்சுவலாக இட் இஸ் ஷெட்யூல் ஃபார் இயர்லி 2027. 2027 ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் ககன்யான் திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படிங்கிறது இஸ்ரோ சொல்லியிருக்காங்க. ககன்யான் திட்டம் என்ன அப்படின்னா, இந்தியாவோட ஒரு பாரதிய அந்தராக்ஷ் ஸ்டேஷன், அதாவது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் BAS பாரதிய அந்தராக்ஷ் ஸ்டேஷன் 2035 நிறுவனத்துக்கு இது திட்டம் முன்னோடியாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. ஓகேங்களா, பாரதிய அந்தராக்ஷ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது சர்வதேச அளவில் இந்தியர்களுக்குன்னு சொல்லிட்டு அங்கே நிறுவனத்துக்கு பாரதிய அந்தரிக்ஷ விண்வெளி நிலையம் இல்லை பாரதிய அந்தராக்ஷ் ஸ்டேஷன் அப்படிம்பாங்க, BAS அப்படிங்கிறது. இது ஒரு ஸ்டெப் 1 அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இந்த ககன்யான் திட்டம் ஸ்டெப் 1 வச்சோம். நிலவில் மனிதன் இறங்கியது எப்படி ஒரு தலைமுறைக்கு ஊக்கமளித்ததோ அதேபோல் ககன்யான் திட்டம் லட்சக்கணக்கான இந்திய மாணவர்களை அறிவியல் துறையில் ஈடுபட தூண்டும் அப்படிங்கிறது இஸ்ரோ சாலிடாக நம்புகிறாங்க. ஸோ இதில் நிறைய சவால்கள் இருக்குது. ஓகேங்க, வீரர்களினோட பாதுகாப்பு ஃபஸ்ட்டு.
அடுத்தது சுற்றுச்சூழல் கட்டுப்பாடு மற்றும் உயிர்காக்கும் அமைப்பு மிக துல்லியமாக செயல்பட வேண்டும். பூமிக்கு திரும்பும் போது ஏற்படும் கடும் வெப்பத்தை தாங்குவது மிகப்பெரிய சவாலாக இருக்கும். ராக்கெட் தோல்வியுற்றால் வீரர்கள் தப்பிக்க சோதனை வாகன தப்பிக்கும் சோதனைகளை நடத்தணும். ஆக்சுவலாக இதை வெற்றிகரமாக இஸ்ரோ நடத்திடுச்சு. ஒரு வேளை ராக்கெட் தோல்வியுற்றுனா வீரர்கள் தப்பிக்கிறதுக்கான அந்த சோதனை முயற்சியும் இஸ்ரோ வெற்றிகரமாக முடிச்சிருக்கு. TVD-1 TVD-2 அப்படின்ற அந்த மிஷன் பேர். ககன்யான் என்பது வெறும் விண்வெளி பயணம் மட்டுமல்ல, அது இந்தியாவின் அந்தஸ்தை உயர்த்தும் ஒரு பயணமாக கருதப்படுகிறது. 2040க்குள் நிலவில் மனிதனை தரையிறக்க இந்தியா திட்டமிட்டுள்ள நிலையில் ககன்யான் திட்டம் அந்த பெரும் பயணத்தின் முதல் முக்கிய அடியாகும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்குது. இந்த 4 IAF ஆஃபீஸர் ஓகேங்களா, இந்திய விமானப்படையை சேர்ந்தவர்கள் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், அங்கத் பிரதாப், அஜித் கிருஷ்ணன் அண்ட் விங் கமாண்டர் சுபான்ஷு சுக்லா, இவங்களை தான் இஸ்ரோ தேர்ந்தெடுத்திருக்கு. ஸோ இந்த க்ரூ பல்வேறு சோதனைக்கு அப்புறம் தான் இவங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இவங்களுமே இன்னும் டெஸ்டிங்ஸ்லாம் நிறையா போயிட்டு தான் இருக்குது. ஸோ 2027 முற்பகுதி அல்லது 2026 பிற்பகுதியில் ககன்யான் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இஸ்ரோவோடு சேர்ந்து நாமளும் இதற்காக ஈகராக வெயிட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.